வேட்டையாடுவதில் அக்பருக்கு விருப்பம் அதிகம். சிறுவயது முதலே அவர் வேட்டைக்கு செல்லும் பழக்கம் கொண்டிருந்தார். அக்பர் வளர்ந்து வாலிப பருவம் அடைந்ததும் வேட்டையில் நன்கு தேர்ச்சி பெற்று தன் சகாக்களை எல்லாம் முந்த ஆரம்பித்தார். ஒரு நாள் அக்பர் வேட்டைக்கு சென்றபோது அக்பருடன் அரசவை ஆட்களும் சென்றனர். அவர் மிகவும் வேகமாக சென்றதால் மற்றவர்கள் பின்தங்கிவிட்டனர். மாலையாகியவுடன் இருட்டத் தொடங்கியது. அக்பருக்கும் அவருடன் வந்த சபையினருக்கும் தாகமாகவும் பசிக்கவும் ஆரம்பித்தது. அவர்கள் திசை மாறி வந்திருப்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தனர். கடைசியில் 3 திசைகளை கொண்ட ஒரு வீதியை அவர்கள் அடைந்தனர். அதை கண்டதும் தான் அக்பரின் மனம் நிம்மதி அடைந்தது. எப்படியும் தன் தலைநகரை அடைந்து விடலாம் என்று அவர் மகிழ்ந்தார். ஆனால் எந்த வீதி தன் தலைநகர் ஆக்ராவை சென்றடைய உதவும் என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்தார். அனைவரும் அதை பற்றி சிந்தித்தும் வழி ஏதும் புலப்படவில்லை. அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் ஒரு வீதி வழியாக நடந்து வந்தான். ஏய் சிறுவனே, இதில் எந்த வீதி ஆக்ராவிற்கு செல்கிறது? சிறுவனும் சிரித்தான். ஐயா, வீதிகள் நகராது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்படி இருக்க இந்த வீதிகள் எப்படி ஆக்ராவிற்கோ மற்ற இடங்களுக்கோ செல்ல இயலும்? இப்படி வேடிக்கையான கேள்வியை கேட்டுவிட்டு தன் முகத்தை மிக சாதாரணமாக வைத்துக் கொண்டான் அந்த சிறுவன். எல்லோரும் அமைதியாக இருந்தனர். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த சிறுவனின் புத்தி சாதுரியமும் விதூஷகமும் அக்பரை மிகவும் கவர்ந்தது. ஐயா, வீதிகள் நகராது, நீங்கள் தான் நகர வேண்டும். சொல்வது சரியா? நீ சொல்வது சரிதான். உன் பெயர் என்ன சிறுவனே? மகேஷ் தாஸ். சரி, தாங்கள் யார்? தங்களின் பெயர் என்னவோ? அக்பர் தனது மோதிரத்தை கழட்டி அந்த சிறுவனிடம் கொடுத்தார். நீ இந்தியாவை ஆளும் சக்கரவர்த்தி அக்பரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய். என் அரசவைக்கு உன்னை போன்ற புத்திசாலிகள் தேவை. இந்த மோதிரத்துடன் என் அரசவைக்கு வா, நான் உன்னை அடையாளம் கண்டு கொள்வேன். சரி, நாங்கள் ஆக்ராவிற்கு செல்ல சரியான வழியை கூறு. நாங்கள் விரைவாக அங்கு செல்ல வேண்டும். மகேஷ் தாஸ் அக்பரை வணங்கி ஆக்ராவிற்கு செல்லும் வழியை கூறினான். அக்பர் தன் தலைநகரை நோக்கி சென்றார். அக்பர் பீர்பாலின் முதல் சந்திப்பு இப்படித்தான் நிகழ்ந்தது.